ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக எல்லாருக்குமே பிடிச்ச வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம நல்லா வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். வீட்லேயே தோசை நம்ம தவாவில் வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை கடையிலே கிடைக்குது, அதை வாங்கிக்கலாம். இது எங்கள் அத்தையோட டெக்னிக்கு. ஒரு கிளாஸோ டம்ளரோ இல்லை கிண்ணத்தை வச்சு லைட்டாக, ரொம்ப அழுத்தக்கூடாது. ரொம்ப அழுத்துனா அது வந்து தூள் தூளாயிடும். லைட்டாக இது பண்ணிட்டு அது மேலே இருக்க தோலெல்லாம் புடச்சி எடுத்துட்டு அதை நம்ம இப்போ ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 8 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு தோலோட தான் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வாசனையாக இருக்கும். கல்லுப்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அந்த மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு சுற்று 2 சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா அவ்வளோதான். ஒரு சிலருக்கு இது கட்டியாக வேணும்னா நீங்கள் கட்டியாக கூட அரைச்சிக்கலாம், துவையல் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு செய்வோம். இட்லி தோசைக்குன்னா சப்பாத்திக்கு இதுதான் செய்வோம். என் ஹஸ்பண்ட் இன்னும் கேட்டால் இது வந்து கட்டியாக வச்சா சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்ருவாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அலர்ஜி இருக்கிறவங்க கண்டிப்பாக வேர்க்கடலை சட்னி எடுத்துக்காதீங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து வேர்க்கடலையில் பாதாமில் இருக்கிற அளவுக்கு சத்துலாம் இருக்குதுன்றாங்க. கண்டிப்பாக நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெயில் தான் இதை தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலை புரிஞ்சதும் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க பிடிக்கும், வேர்க்கடலை சட்னி. இதை பச்சை மிளகா வச்சு அரைக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகா வச்சு அரைக்கிறது தான் பிடிக்கும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், தாளித்து கொட்டாச்சு. அவ்வளோதான். நல்லா மணமாக சூப்பராக இருந்தது. யார் யாருக்கெல்லாம் இந்த சட்னி பிடிக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதை வந்து அன்னைக்கு தோசை வச்சு வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சேலட், பன்னீர், கேரட்டு, வேர்க்கடலை அவிச்சது இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ஹெல்த்தியாகவும் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃபுட்டில் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீனு இந்த மாதிரி வேர்க்கடலை அதெல்லாம் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.